ஹலோ गाइस, இன்னைக்கு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக்லெஸ் கேரமல் புட்டிங். இந்த ரெசிபி பார்க்க மட்டும் இல்ல, செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். வெறும் 5 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இந்த டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ஒரு கப் சக்கரை சேர்த்துட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சக்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமல் சாஸ் ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியா டின்னோ இல்ல பாத்திரமோ எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கேரமல் சாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெசர்ட்க்கு கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம புட்டிங்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படின்றது பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு கப் பால் ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு கப் தயிர், அரை கப் கண்டென்ஸ் மில்க், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம புட்டிங்க்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமல் சாஸ்ல இந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் கடியில ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேரமல் புட்டிங் மிக்சரை எடுத்து குக்கர் உள்ள இருக்கிற ஸ்டாண்ட்ல பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வைக்காம ஒரு அரை மணி நேரம் இந்த கேரமல் புட்டிங் வேகிறதுக்காக நம்ம அடுப்பு சிம்லயே வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கேரமல் புட்டிங் எடுத்து ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.